ரெண்டே சொல்லல 2000 ஆண்டு கால அரசியலை வரலாறு இந்த ரெண்டு சொல்லே சொல்லிடலாம். ஒரு சொல் என்னது கும்பிடுற சாமி, இன்னொரு சொல் என்னது நமஸ்காரம். இந்த ரெண்டே சொல்ல 2000 வருஷத்தை சொல்லிடலாம். ஒரே ஸ்டார் என்றால் அதை தந்தை பெரியார் ஒருவர் தான் ஸ்டார். எல்லாம் தெரிஞ்சுங்க. 147 வயது ஆகுது பெரியாருக்கு. அந்த 147 வயதான பெரியாருக்கு நான் அல்ல, இந்த இளைஞர்கள் இல்ல, இந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் கூட அவருக்கு பூமர் அங்கிள் தான். ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும் போது இதே பாபர் மசூதி இடித்து விட்டுறா, ராமர் கோயில் கட்டணத்துக்கு செங்கல் கொண்டு வான்னா ஜெயலலிதா இங்க இருந்து அதிமுக செங்கல் கொடுத்து அனுப்புனாங்க. அதே ஒரு செங்கல் எடுத்து உதயநிதி என்ன பண்ணாரு, அதே பாஜக காப்படிச்சாரு பாத்தீங்களா. அதுதான் கண்ணு கட்டின தூரம் யாருமே இல்ல. அண்ணா திமுக நீ வருவியா நான் வருவியா பாஜக போட்டி போடுது, யாருமே இல்ல. தெரிஞ்சுங்க, பாஜக முதல் பனையூர் வரை விரட்டி அடிப்பதற்கு தந்தையும் மகனும் இறங்கி வராங்க. அந்த பசங்க வராங்க, பனையூர்ல போய் அடிமையா இருக்கிற பசங்க ரொம்ப மோசமா பேசுறானுங்கல்ல, நீங்க அந்த பசங்களுக்கு ஓட்டு கூட கிடையாது. நிறைய பேருக்கு அந்த பசங்களை நெருக்கி ஓட்டுக்கு பேட்டி எடுக்கிறாங்க திமுக எதிரா. அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டுப்பாரு, அந்த தாயின் ஓட்டு திமுக தான். அவங்க மகளிர் உதவி வாங்குறாங்க. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் என்கிற சுயமரியாதை மிக்க சொல்லை அறிமுகப்படுத்தியது, பிரபலப்படுத்தியது பெரியார் இயக்கம், அண்ணா கலைஞர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வணக்கம் என்கிற கழக சொல்லோடு என் உரையை தொடர்கிறேன். வணக்கம். இந்த வணக்கம்ங்கிறது ஏன் இப்ப நடுவுல சொல்றேன், ஒண்ணு தெரிஞ்சுங்க. தமிழ்நாட்டின் அரசியலை ரெண்டே சொல்லல 2000 ஆண்டு கால அரசியலை வரலாறு இந்த ரெண்டு சொல்லே சொல்லிடலாம். ஒரு சொல் என்னது கும்பிடுற சாமி, இன்னொரு சொல் என்னது நமஸ்காரம். இந்த ரெண்டே சொல்ல 2000 வருஷத்தை சொல்லிடலாம். இந்த கும்பிடுற சாமிங்கிறத யார் சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்பிடுறங்க சாமிங்கிற சொல்ல மிக ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஆதிக்க ஜாதியை பார்த்தால் கும்பிடுற சாமின்னு சொல்லணும். ஆதிக்க ஜாதிக்காரர் என்ன பேசுவாங்க, அவங்களுக்குள்ள நமஸ்காரம் பேசிப்பாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, ஆதிக்க ஜாதி என்பதில் மிக பிற்படுத்தப்பட்டவர் வரமாட்டாங்க. அவர்கள் ஆதிக்க ஜாதியா இருந்தா மிக பிற்படுத்தப்பட்டவர் கிடையாது. அப்ப ஆதிக்க ஜாதினா யார் அப்படின்னா தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆதிக்க ஜாதி என்றால் யார் என்றால், தங்கள் குடும்பத்துக்குள்ளார யாரெல்லாம் கல்யாணம் முதல் கருமாதி வரை பார்ப்பன புரோகிதத்தை வைத்து நடத்துகிறார்களோ அவர்கள் தான் ஆதிக்க ஜாதி. மற்றவர்கள் ஆதிக்க ஜாதி கிடையாது. அப்ப இந்த ஆதிக்க ஜாதி மனோபாவத்தில் இருக்கிறவர்கள் நமஸ்காரம் சொல்லதான் பயன்படுத்துவாங்க. இன்னும் சரியா சொல்லணும்னா, இறந்தவர்களை யாரெல்லாம் எரிக்கிற பழக்கம் கொண்டவர்களோ அவர்கள் எல்லாம் ஆதிக்க ஜாதியாக இருக்கிறார்கள். இந்த அடையாளம் இருக்குது. ஆதிக்க ஜாதிக்காரர்கள் ஒருவர் பார்த்துக் கொள்ளும் போது ஒருவருக்கு ஒரு முகண்ணம் பேசிக் கொள்ளும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, நமஸ்காரம் 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 பிள்ளைவாள் நமஸ்காரம் அப்படின்னு பேசிப்பாங்க. இந்த பக்கத்துல கும்பிடுறன் சாமி அவங்கள பார்த்தாதான் சொல்லணும். அப்ப என்ன பண்ணுது, உள்ள பெரியார் என்ட்ரி ஆகுறாரு. நல்லா தெரிஞ்சுங்க, தமிழ்நாட்டின் ஒரே ஸ்டார் என்றால் அதை தந்தை பெரியார் ஒருவர் தான் ஸ்டார். எல்லாம் தெரிஞ்சுங்க. 147 வயது ஆகுது பெரியாருக்கு. அந்த 147 வயதான பெரியாருக்கு நான் அல்ல, இந்த இளைஞர்கள் இல்ல, இந்த கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் கூட அவருக்கு பூமர் அங்கிள் தான். அவர்கிட்டயே நெருங்க முடியாது. அவ்வளவு பெரிய நவீனமான தலைவர் அவரு. உள்ள நிறையிறாரு. கும்பிடுறஞ்சாமி இந்த பக்கம் நமஸ்காரம். ரெண்டுத்தையும் பிறந்துகிட்ட பெரியார் என்னடா கும்பிடுறஞ்சாமி, அவனை பார்த்து நீ எதுக்கு கும்பிடுற, துண்டை எடுத்திய தோல்ல இருக்கு, துண்டை எடுத்திய இடுப்புல கட்டுறன்னு சொல்லி துண்டை ஒரு தோல்ல போட்டு நீ எவனை பார்த்தாலும் இனி கும்பிடுறன்னு சொல்ல சொல்லது, எவனை பார்த்தாலும் வணக்கம்னு மட்டும்தான் சொல்லணும், கும்பிடுற சாமின்னு சொல்லக்கூடாதுன்னு இந்த மக்களை என்ன பண்ணாரு, வணக்கம் சொல்ல கொண்டு வந்தாரு. அந்த பக்கத்துல என்ன பண்ணாரு, அது என்ன நமஸ்காரம் பலகாரம், இனி நமஸ்காரம் சொல்லக்கூடாது, நீ யாரை பார்த்தாலும் வணக்கம்னு மட்டும்தான் சொல்லணும். அந்த பக்கத்துல கலகம் பண்ணாரு. என் அருமை தோழர்களே நல்லா தெரிஞ்சுங்க, இன்னைக்கு நான் பேசுகிற வணக்கம் சொல் இருக்குல்ல, இந்த வணக்கம் சொல்லுக்கு எத்தனை பேர் ரத்தம் செஞ்சிருக்காரு தெரியுங்களா? இந்த வணக்கத்தை புழக்கத்தில் கொண்டு வர்றோம். ஒரு பக்கம் கும்பிடுற சாமி தான் இருக்குது, ஒரு பக்கம் நமஸ்காரம் தான் இருக்குது. அப்ப வணக்கங்கிற புது சொல்லை கொண்டு வராங்க. அப்ப என்ன பண்ண பழக்கப்படுத்தும் சொல்லி திமுக தொண்டர்கள் ஒவ்வொரு வீதிகளிலும், சென்னையிலையும் மற்ற ஊர்களிலும், தேனி மதுரை எல்லா ஊர் நகரங்களையும் ரோட்ல ஒரு துணிக்கடை பொம்மை மாதிரி ரோட்ல நின்னுக்கிட்டு போற வரவங்க யாருமே தெரியாது. அவங்க முன்னால வணக்கம் 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 கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. போற வரவங்க எல்லாம் யாரா அவன் பைத்தியக்காரன், போற வரல என்னை பார்த்து வணக்கம் சொல்றான்னு சொல்லி கேவலப்படுத்துறது. ஆதிக்க ஜாதி சேர்ந்தவன், ஏண்டா நீ என்ன ஜாதி, என்னைய பார்த்து வணக்கம் சொல்றியா அப்படின்னு மண்டையை ஒடிச்சு ரத்தம் சிந்திருக்குன்னு தெரிஞ்சுங்க. இந்த வணக்கம் என்கிற புழக்கத்தில் கொண்டு வருவதற்காக அவ்வளவு சிரமப்பட்டு ரத்தம் சிந்தி ஒவ்வொரு வார்த்தை இன்னைக்கு பேசுறோம்ல வணக்கம்னு, அதற்கு முன்னாடி
பின்னால் திராவிட இயக்கம், பெரியார் இயக்கமும் திராவிட முன்னேற்றத்தின் தொண்டர்களின் ரத்தம் சிந்திருக்கிறார்கள். வணக்கங்கிறத தெரிஞ்சுங்க. இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், நமஸ்காரம் சொல் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இருந்தது. இன்னைக்கு இந்தியா முழுக்க நமஸ்காரம் இருக்குது, தமிழ்நாட்டில் கிடையாது. இப்ப கூட நீங்க செய்தி சேனல திருப்பி பாருங்க, அது உத்தரப்பிரதேசத்துல இருந்து காஷ்மீர்ல இருந்து கேரளாவாகட்டும் ஆந்திராவாகட்டும் நமஸ்கார்னு சொல்லிதான் செய்தி வாசிப்பாங்க. தமிழ்நாட்டில் நமஸ்கார்னு சொல்லிதான் செய்தி வாசிக்கிட்டு இருந்தாங்க. இங்க நமஸ்கார் கிடையாது. மோடிஜியே இங்க வந்தால் என்ன சொல்லி ஆகணும்? நமஸ்காரம் இல்ல, நீ வணக்கம் தான் சொல்லி ஆகணும். சொல்ல வச்சது யாரு? திராவிட முன்னேற்றம். 1957 அண்ணா சொல்றாரு ஒரு கூட்டத்துல, மக்கள் நிதி கொடுக்குறாங்க அண்ணா கிட்ட. யாரு? சாதாரண ரிக்ஷா ஓட்டுறவங்க, விவசாயிகள். கட்சியில காசு கிடையாது, எல்லாருமே அன்னார கட்சி. என்ன பண்ற? காசு கொடுக்குறாங்க, லாரியில இருந்து மீட்டிங் பேசுறது, அப்படிதான் பேசுறாங்க. காசு கொடுக்குறாங்க, அந்த நிதியை வாங்கிட்டு அண்ணா சொல்றாரு, காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற பண்ணையாளர்களிடம் பணத்தில் பன்னீர் வாசனை இருக்கலாம், ஆனால் என் தோழர்கள் ரிக்ஷா ஓட்டுறவரும் இந்த கூலி விவசாயம் இருக்கிற இந்த நிதி கொடுத்துறாங்க பத்தியா, இதுல வேர்வை நாற்றம் இருக்கலாம். ஆனால் வரலாற்றில் தெரிந்து கொள்ளுங்கள், பன்னீர் வாசனை கொண்ட பணத்தை வேர்வை நாற்றம் கொண்ட படம் தான் விரட்டி அடித்திருக்கிறது வரலாறில். அது நடக்கும் அண்ணாளுக்கு சொன்னாரு, இது நடந்திருக்கிறது. என் அருமை தோழர்களே, நீங்க இன்னைக்கு சொகுசான ஏசி அறையில் இருக்கிறீங்க, பயிற்சி பாசறைக்கு உங்களுக்கு சிறப்பா கொடுக்கிறாரு. நீங்கள் சொகுசாக படித்ததாகட்டும், பயிற்சி பாசறையில் சொகுசாக உட்கார்ந்திருப்பதாகட்டும், இதற்கு பின்னால் ஒவ்வொரு திமுக தொண்டனின் வேர்வை நாற்றம் உழைப்பும் இருக்குதுங்கிறத எப்பொழுதும் ஞாபகம் வச்சுங்க. இது எந்த மாற்றம் எந்த கட்சியிலும் இது கிடையாது இந்தியாவில், தெரியுங்களா? இந்த அதிகாரத்தை ஜனநாயகப்படுத்துறது எந்த கட்சியும் கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சி கூட இருந்தது, கம்யூனிஸ்ட் கட்சி சிறப்பா ஜனநாயகப்படுத்துறாங்க. ஆனால் ஏற்கனவே ஒடுக்குமுறைக்கு உள்ளாகி ஒடுக்குமுறைக்குள்ளாக ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு கம்யூனிஸ்ட் கட்சியில பொறுப்பு கொடுத்தா அங்கேயும் வந்து தடியடி வாங்குறது, ரத்தம் சொல்றது, ஜெயிலுக்கு போறதுன்னு தான் இருந்ததே தவிர போலீஸ் ஸ்டேஷன்ல எழுந்து நின்று சல்யூட் அடிச்சது திமுக காரருக்கு மட்டும்தான் தெரிஞ்சுங்க. இந்த அதிகாரம் திமுக கொண்டு, இந்த ஜனநாயகம் வேற எந்த கட்சியும் கிடையாது. இந்த மாதிரி பல செய்திகளை சொல்லிட்டே போலாம், நிறைய செய்திகளை சொல்லிட்டு போலாம். இதுல குறிப்பா 5 நிமிஷம் இருக்கானோ, நான் அவசரமா பேசுறதுனால நிறைய விஷயத்தை ஸ்கிப் பண்ணி பேச வேண்டியிருக்கு. கடைசியா ஒரு செய்தி சொல்றேன். இன்னைக்கு நமது உதயநிதி அவர்கள் இருக்காருல்ல, நான் ஏதோ அவர் நிகழ்ச்சியில புகழ்ந்து பேச, இன்னைக்கு அவர் ஆர்கனைஸ் பண்ணிருக்க இந்த நிகழ்ச்சியில அவரை பத்தி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஊர் பூரா அவரை பத்தி பேசுறேன், அவர் இல்லாத இடத்துல திமுக அல்லாத மேடைகள்ல அவரை பத்தி பேசுறேன். ஏன் பேசுறேன்? அது ரொம்ப முக்கியம். உதயநிதி பொறுப்பேற்று வந்து அவர் திமுக தொண்டர்களை அணுகிற விதம் இருக்குல்ல, எல்லாம் தெரிஞ்சுங்க. வெற்றியின் சோர்ஸ் எப்படி நான் சொன்ன 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கைகோர்த்து தலைவரோட போனாரு. என்ன பண்ணாரு உதயநிதி? என்ன பண்ணாரு உதயநிதினு கேக்குறீங்க இல்ல? கைகோர்த்து போற வெற்றி சோர்ஸுக்கு இருந்தாரு. அடுத்த கட்டம் என்ன பண்ணாங்க? சட்டசபை திருவல்லிக்கேணி சேப்பாக்க தொகுதியில் சீட்டு கொடுத்தாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, தலைமை பண்பு என்ன தெரியுமா? சீட்டு கொடுத்தப்போ 2019 சீட்டு இல்லாத போது, எந்த பொறுப்பும் இல்லாத போது எப்படி தமிழ்நாடு முழுக்க வெற்றிக்கு பயன்பட்டாரோ, தனக்கு சீட்டு கொடுத்த திருவல்லிக்கேணி தொகுதியில் சீட்டு கொடுத்த போது கூட நான் எப்படியாவது என் தொகுதியில ஜெயிச்சேன்னு உதயநிதி ஒரு நாள் கூட பிரச்சாரம் பண்ணலை. தனக்கு சீட்டு கொடுத்த திருவல்லிக்கேணி தேப்பாக்கு தொகுதியில ஒரே ஒரு நாள் தான் பிரச்சாரம் செய்தார். மாறாக தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்து திராவிட முன்னேற்றம் என் வெற்றியை விடவும் கட்சியின் வெற்றி முக்கியம், எல்லோரும் ஜெயிக்கணும்னு தமிழ்நாடு முழுக்க சுற்றுலா பண்ணி ஜெயிக்க வச்சுட்டு கடைசி நாள்ல தான் தொகுதியில போய் பிரச்சாரம் பண்ணாரு. அந்த பண்பு அவரோட சிறப்பு. அதுக்கப்புறம் எப்படி தெரியுமா வீடு வீடா போய் பேசினாரு? வெற்றி பெற்றதற்கு பிற்பாடு வீடு வீடா போய் நன்றி தெரிவிச்சாருங்கிறது அவரோட சிறப்பு. அவரோட அணுகுகிற விதம் ரொம்ப எளிமையான அணுகுற விதம். நல்லா தெரிஞ்சுங்க, வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் சொல்றாங்க. தன் தந்தையும் மகனுமாக ஒன்று சேர்ந்து தெரிஞ்சுங்க. 2019 முதல் தேர்தலை தலைவராக பொறுப்பேற்று தளபதி முதல் எதிர்கொண்டாரு. கட்சிக்குள்ள வந்த உதயநிதி அவர்களுக்கும் அதான் முதல். அப்பாவும் மகனும் ஒன்று சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் ஆரம்பிச்சு உள்ளாட்சி தேர்தல், அதுக்கப்புறம் இடைத்தேர்தல், சட்டசபை தேர்தல், அதுக்கப்புறம் தொடர்ந்து 2 பேருக்கு சொல்ற பொறுப்புக்கு வந்ததிலிருந்து இதுவரை தோல்வியே அடைந்ததில்லை. 2 பேருக்குமே கலைஞர் ஆட்சியோட கிடையாது, தோல்வியே அடைந்ததில்லை. தெரிஞ்சுங்க என்ன பண்ணாரு உதயநிதி? தன் தந்தையோடு சேர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாத திமுகவை அரியணையில் ஏற்றி இருக்கிறார் உதயநிதி. தெரிஞ்சுங்க, நான் மிகைப்படுத்தி சொல்லல. போராடம்ல ஒரு செங்கல் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது இதே பாபர் மசூதி இடித்து விட்டுறா, ராமர் கோயில் கட்டணத்துக்கு செங்கல் கொண்டு வான்னா ஜெயலலிதா இங்க இருந்து அதிமுக செங்கல் கொடுத்து அனுப்புனாங்க.
அதே ஒரு செங்கல் எடுத்து உதயநிதி என்ன பண்ணாரு, அதே பாஜக காப்படிச்சாரு பாத்தீங்களா, அதுதான் உதயநிதி. அவர் சனாதன எதிர்ப்பு எதற்கும் உதயநிதிக்கு பயம்ங்கிறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எவ்வளவோ நெருக்கடி. இன்னும் சொல்ல போனா சனாதன எதிர்ப்பில் கூட்டம் நடத்துறாங்க பாத்தீங்களா, அவங்களோட விட்டு யாருமே கூட இல்ல. கட்சியில் கூட எனக்கு தெரிஞ்சு அவர் தனியா தான் நின்றாரு. வேற யாராவது விட்டுட்டு ஓடி இருப்பாங்க. நானா என்ன வச்சீங்க, இவ்வளவு எதிர்ப்பு சமாளிக்க முடியாது. எவ்வளவு, அதாவது இழப்பதற்கு ஏராளமான கட்சி பொறுப்பு இருக்குது, மாபெரும் கட்சி இருக்குது, எதை வேணுமாலும் பண்ணுவாங்க. சொன்னதுதான், நான் தவறா எதுவும் சொல்லல, உன்னால ஆனதை பார்த்துக்கிட்டாரு. யாரோட பேரை நம்ம எழிலன் சொன்னார்ல, என்ன சொன்னார் எழிலன், கலைஞர் அப்படிக்கு வந்து சனாதத்துக்கு எதிராக பேசுறப்ப ஒரு சாமியார் என்ன சொன்னா, தலையை வெட்டிடுவேன், தலையை சீருவேன், கலைஞர் தலையை சீருவேன் சொன்னப்போ பத்திரிகையாளர் கேட்டாங்க கலைஞர்கிட்ட, உங்க தலையை ஒரு சாமியார் சீவன் சொல்லுவான்னு. என் தலையை நான் சீவிய 30 வருஷம் ஆச்சுன்னார் கலைஞர். இன்னைக்கு அவரோட பேரன் என்ன சொன்னாரு, சனாதன எதிர்ப்பு மன்னிப்பு கேட்க சொல்லும்போது உதயநிதி சொன்னாரு, என்ன சொன்னாரு, மன்னிப்பு கேட்பதற்கு நான் சவர்க்காரின் பேரன் இல்லடா, பெரியாரின் பேரன் என்றார் பாத்தீங்களா. அதற்கா அந்த துணிச்சல், அந்த நேர்மை, அந்த எளிமை, சரசரசரன்னு ஒரு கிராப் வளர்ந்துகிட்டே போவதற்கு அது ஒரு முக்கிய காரணம். பயிற்சி பாசறை நடத்துவதனால் எந்த பெரிய கட்சியும் செல்வாக்கு எடுத்துற போதில்லை. ஆனால் வருங்காலம் இளைஞர்கள் அடுத்த கட்டத்துக்கு இன்னும் 100 ஆண்டு தாண்டி போறதுக்கு நீங்க தான் இருக்கு நடத்தினார் பாத்தீங்களா. இப்படி பல்வேறு விஷயங்கள்ல மிக சிறப்பாக செய்திருக்கிறார். நல்லா தெரிஞ்சுங்க, கண்ணு கெட்டின தூரம் கலைஞர் ஆட்சியில் கூட நம்ம ஜெயிப்போமா தோப்பமா இருந்தது. கூட்டணிக்கு கூட கலைஞர் கூட்டணி கட்சிகளை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு. இன்னைக்கு தலைவர் பதவியேற்று 19 வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு கட்சியை கூட கூட்டணிக்கு வாங்கன்னு அவர் கூப்பிட்டதே கிடையாது. மாறாக கூட்டணிக்கு நாங்க வரோம்னு கேட்கிற ஒரு முறையை மாற்றி இருக்கிறார். இந்த இப்ப சொல்ற கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் திமுகவுக்கு எதிரிகளே இல்லை. இந்த 4.5 ஆட்சி நான் மிகைப்படுத்தி சொல்றேன். யாரோ போன சட்டசபை தேர்தல்ல 20 டோக்கன் நான் தான் அடுத்த முதலமைச்சர், அந்த நடிகர் இந்த நடிகர் எல்லாம் இந்த பக்கம் கண்ணு கட்டின தூரம் யாருமே இல்ல. அண்ணா திமுக நீ வருவியா நான் வருவியா பாஜக போட்டி போடுது, யாருமே இல்ல. தெரிஞ்சீங்க, பாஜக முதல் பனையூர் வரை விரட்டி அடிப்பதற்கு தந்தையும் மகனும் இறங்கி வராங்க. நல்லா தெரிஞ்சீங்க. இப்போ நம்ம கையில இதுவரைக்கும் இல்லாத இன்னொரு பிளஸ் இருக்கு. போன சட்டசபை தேர்தல் இல்லாத ஒரு பிளஸ் நாடாளுமன்றத்தில் பிளஸ் தெரியுமா, நம்மளோட தாண்டி அது நிக்குது தெரியுமா. இந்த 4.5 ஆண்டு ஆட்சியில் தலைவர் தளபதி போட்ட நல திட்டங்கள் ஒரு கதாநாயகரை போல் ஸ்டாரை போல் பிரம்மாண்டமா நிக்குது. தெரிஞ்சுக்க, நான் தமிழ்நாடு முழுக்க போறேன். பெண்கள் சொல்றாங்கல்ல, இப்ப எழிலன் கூட அழகா சொல்றாரு, அந்த பசங்க வராங்க பனையூர்ல போய் அடிமையா இருக்கிற பசங்க ரொம்ப மோசமா பேசுறானுங்கல்ல, நீங்க அந்த பசங்களுக்கு ஓட்டு கூட கிடையாது. நிறைய பேருக்கு அந்த பசங்களை நெருக்கி ஓட்டுக்கு பேட்டி எடுக்கிறாங்க திமுகவுக்கு எதிராக. அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டுப்பாரு, அந்த தாயின் ஓட்டு திமுகவுக்கு தான். அவங்க மகளிர் உதவி வாங்குறாங்க. பெண்கள், பாஜக குடும்பத்து பெண்கள், பாமக குடும்பத்து பெண்கள், அதிமுக குடும்பத்து பெண்கள், இந்த திமுக அரசில் திமுக குடும்பத்து பெண்களை விடவும் மற்ற கட்சியின் குடும்பத்து பெண்கள் அதிக நன்மை அடைந்திருக்கிறார்கள். கண்ணு கட்டின தூரம் ஒரு பயிலும் கிடையாது. இவங்களுக்கு என்ன பண்றாங்க, மடை மாற்ற விரும்புகிறார்கள். எப்பொழுதுமே திமுக ஒரு விஷயம், அதை சொல்லி முடிக்கிறேன். நாம் எதிர்கட்சியா இருக்கும் போது நாம் ஆளுங்கட்சி ஊழலை அம்பலப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக அவதூறு சொல்லுவாங்க. என்னது முரசொலியோட பஞ்சமிடம், அதுக்கப்புறம் என்னது ஸ்டாலின் வந்து விசாவில் கைதாவல, அதுக்கு நம்ம விலை கொடுத்துக்கிட்டே இருப்போம், ஊழல் அப்படியே நிற்கும். இப்போ ஆளுங்கட்சி என்ன பண்றாங்க, நம்ம ஆளுங்கட்சி என்ன பண்றது தெரியுமா, நம்ம 4.5 ஆண்டு சாதனைகளை சொல்லக்கூடாது மக்கள் மத்தியிலங்கிறதுனால ஏதாவது அவதூறு எவன் வந்தாலும் கலப்பி விடுறான். அந்த அவதூறுகளுக்கு பதில் சொல்வதே நமக்கு வேலையா இருக்குது. என் அருமை தம்பிகளே, உங்களை நான் கேட்டுக்கிறது தெரியுமா, இந்த அவதூறு பசங்களை எல்லாம் பொருட்படுத்தாதீங்க. 4.5 ஆண்டு ஆட்சியின் சாதனை பிரம்மாண்டமா நிக்குது. வெற்றியை தலைவர் பயங்கரமா ரெடி பண்ணி வச்சுட்டாரு. அதோடு பயணித்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் நம்ம சொல்லி கொடுத்தோம்னு வச்சுங்க, அடிச்சு தூள் கிளப்பலாம். நமக்கு எதிராக ஒரு கூட்டணி அமைச்சாலும் எதுவும் பண்ண முடியாது. ஆனா ஆபத்தான ஒரு கூட்டணி இருக்கு. அது என்ன தெரியுமா, அதிமுக பாஜக இவர்களோடு இந்த கூட்டணி பனையூர் அவன் மொத்த பைய ஒன்று சேர்ந்தாலும் தளபதி திட்டத்துக்கு முன்னால் நெருங்க முடியாது. ஆனா வேறு ஒரு கூட்டணி, ஆபத்தான கூட்டணி இருக்கு தெரியுமா, பாஜக அதிமுக போன்ற இந்த கும்பல்களுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் ஒரு கூட்டணியை வைத்திருக்கிறது. தம்பிகளே, அந்த தேர்தல் ஆணையத்தின் சதியை நாம் திட்டமிட்டு கவனமாக முறியடித்தால் ஒரு பயம் வர முடியாது. நான் களத்தில் சந்திப்போம், அதை சொல்லி முடிக்கிறேன். இதுவரை திமுக வெற்றி பெற்ற இடங்களில் இதுவரை இல்லாத ஒரு மாபெரும் வெற்றியாக வருகிற சட்டசபை தேர்தல் இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.